Hello friends, welcome to Lakshita channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற ஒரு எலுமிச்சை பழத்தோல் கொண்டு நம்ம எப்படி ஒரு DIY கிளீனர் வந்து வீட்லயே செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம அந்த எலுமிச்சை பழத்தோல் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல. எந்த அளவுக்கு பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இப்போ என்கிட்ட இருக்க எலுமிச்சை பழத்தோல் எல்லாம் நான் வந்து பொடி பொடியா கட் பண்ணி நான் அந்த மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சுக்குங்க. ஏன்னா தண்ணி விடாம அரைச்சோம் அப்படினா அது வந்து திரிதிரியா நிக்கும். கொஞ்சமா லைட்டா வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சு இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இத வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் துணி சோடா அதாவது பேக்கிங் சோடா கிடையாது நம்ம துணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சோடா உப்பு அந்த சோடா உப்பு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இந்த துணி சோடான்றதால கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ் நல்லா தெரியும் உங்களுக்கு. இத போட்டு நல்லா blend பண்ணிக்கங்க. அதாவது அந்த எலுமிச்சை பழ தோல் விழுதும் இந்த துணி சோடாவும் நல்லா blend ஆகணும். அப்பதான் நமக்கு அந்த வீரியம் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு blend பண்ணி எடுத்தாச்சு. இத கொண்டு வந்து நம்ம நிறைய பொருள் வந்து சுத்தம் பண்ணலாம். உங்களுக்கு சாம்பிளுக்கு 2 பொருள் வந்து சுத்தம் பண்ணி காட்டிருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா மிக்ஸி பாட்டம்ல வந்து நமக்கு அந்த பாசி புடிச்சிரும். ஏன்னா நம்மளால அந்த இண்டு எடுக்கல நம்ம சாமான் தேய்க்கும்போது கரெக்ட்டா தேய்க்க முடியாது இல்லீங்களா? சோ வந்து இந்த வந்து பயங்கரமா பாசி புடிச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த DIY கிளீனர் கொண்டு நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அந்த DIY கிளீனர் மேல நம்ம வந்து அந்த பிரஷ் வச்சு லைட்டா தேய்ச்சாலே பாருங்க எந்த அளவுக்கு போகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் விசிபிளா. ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பாசிலாம் நல்லா ஊறி உங்களுக்கு கொஞ்ச நேரம் தேய்ச்சாலே அழகா போயிடும். இப்போ பாருங்க இந்த பிரஷ்ஷை கொண்டு நான் லைட்டா தான் தேய்க்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் அதுக்கு தான். அது வந்து லைட்டா நம்ம வந்து பிரஷ்ஷால தேய்ச்சாலே அந்த கரை அந்த பாசிலாம் போயிடுது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பொருள் வந்து நம்ம சுத்தம் பண்ணலாம். ஜெனரலா வந்து இந்த மிக்ஸி கார்னர் அந்த மிக்ஸிலாம் வந்து நமக்கு சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு கிளீனர் வாங்கி சுத்தம் பண்ண வேண்டாம். பாருங்க வாஷ் பண்ணி காட்டுறேன். நல்லா சுத்தமா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்க்கும் இப்போதிக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா சுத்தமா இருக்கு பாருங்க. வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து அழகா சுத்தம் பண்ணிருக்கோம். இப்போ செகண்ட் வந்து இந்த டாப் சில்வர் டாப்ல வந்து நமக்கு நல்லா இந்த சால்ட் வாட்டர் ஸ்ட்ரெயின் வந்து நல்லா ஆகும். உப்பு தண்ணி கரை வந்து ஈஸியா படிஞ்சிரும். ஏன்னா அடிக்கடிக்கு அங்க வந்து தண்ணி பட்டுட்டே இருக்கு இல்லீங்களா? சோ அத வந்து நம்ம சுத்தம் பண்றதுக்கு அந்த சொல்யூஷன் DIY சொல்யூஷனே வந்து நான் வந்து அப்ளை பண்றேன். இதே மாதிரி பிரஷ்ஷை கொண்டு நமக்கு அந்த ஓரம் இண்டு எடுக்கலாம் வச்சு அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த விம் சோப் இருக்கு பாத்தீங்களா நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பர் கொண்டு நான் அந்த டாப்பை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதாவது நல்லா தேய்ச்சி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேய்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பளபளப்பு. நல்லா லைட்டா தான் தேய்ச்சிருக்கேன் பாருங்க. ரொம்பவும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கல. இப்போ வந்து அதுல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி காட்றேன் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனா இருக்கு பாருங்க. புது டாப் மாதிரி நல்ல பளபளப்பா இருக்கு பாருங்க. சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கிச்சன்ல இருக்க அந்த கேஸ்ல இருக்க அந்த வறுவுல கூட நமக்கு நிறைய எண்ணெய் பிசிறு இருக்கும். ஈவன் அத கூட நம்ம வந்து இந்த DIY கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்ன்றதை நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.